இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணுக்காக இவ்வளவு அவமானம் என்ன? இவள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இனஃப் கிரண், இனஃப். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. என் பொண்ணு மிஸ்ஸிங் நீலம். அவ ரூமே அலங்கோலமா கிடக்கு. அதோட ரூம்ல சில இடங்கள்ல ரத்த கரையும் இருக்கு. என் பொண்ணு கிட்னாப் செய்யப்பட்டிருக்கா. வாட்? கிட்னாப்பா? கிட்னாப். அதோட என் பொண்ணை கிட்னாப் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். கிட்னாப் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் அவளை கண்டுபிடி. நீ போய் மலிஷ்காவை கூட்டிட்டு வா. அந்த ஆளை புடிச்சு போலீஸ்ல கொடுத்துரு. சிம்பிள். கரிஷ்மா, நான் மலிஷ்காவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். இப்போது சொல்றியா? நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லவா? ஆனா நீ இந்த கேள்விய லக்ஷ்மி கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்க? ஏன்னா லக்ஷ்மி தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கா. வாட்? அதே நேரத்துல மலிஷ்கா என்னுடைய இந்த அதிகாரத்தை பறிக்க முயற்சி பண்ணானா நான் ஒன்னும் அவளை விட மாட்டேன். அவளை நான் காணாம பண்ணிடுவேன். நானா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன இதெல்லாம்? லக்ஷ்மி எங்க வீட்டு மருமக. இவ எப்பவும் தப்பான காரியம் பண்ண மாட்டான். ஆண்டி, நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் எதுவுமே பண்ணல. எல்லா குற்றவாளியும் இப்படிதான் பேசுவாங்க லக்ஷ்மி. தப்ப பண்ணிட்டு நான் தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? ஏதாவது ஆதாரம் காட்டு. எதை வச்சு லக்ஷ்மி தான் கிட்னாப் பண்ணான்னு சொல்ற? நீலம், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சோனியா, லக்ஷ்மி ரிஷி கிட்ட என்ன சொன்னான்னு நீ சொல்லு. ஆமா, இந்த லக்ஷ்மி ரிஷி அண்ணா கிட்ட பேசினதை நானே கேட்டேன். மலிஷ்கா இவளோட வாழ்க்கையில வந்தா அவளை காணாம பண்ணிடுவாளாம். இத பாருங்க, சொன்னதே இவ செஞ்சிட்டா. நம்ம மலிஷ்காவை காணோம். சோனியா, என்ன நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஷட் அப். டோன்ட் யூ டேர். நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அது யாருக்கும் தெரியாம மறைக்க பாக்குறியா? எவ்வளவு கீழ்த்தரமா பண்ணிட்ட. மலிஷ்கா இன்னைக்கு வீட்ல காணோம். அண்ட் உனக்கு நல்லாவே தெரியும், மலிஷ்கா ரிஷி அண்ணாவை லவ் பண்றா. அதுவும் உண்மையா லவ் பண்றா. அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சு, ரிஷி அண்ணா உன்னை சும்மா விட மாட்டான். உன் நிலைமைய ரொம்ப மோசமாக்கிடுவான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. மலிஷ்காவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது எல்லாமே போய். நாங்க போய் சொல்றோமா? நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னியா இல்லையா? மலிஷ்கா காணாம போவான்னு சொன்னியா இல்லையா? இந்த விஷயத்த சோனியா மலிஷ்கா கிட்டயும் சொன்னா. நீ ரிஷி கிட்ட சொன்னியா இல்லையா? என்கிட்ட சொல்லு. ஆனா என்ன? சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன். நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனா அது எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்க பேசிக்கிட்ட விஷயம். கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம். நான் அப்ப சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நான் அப்ப சும்மா சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? விளையாட்டுத்தனமா? இது கணவன் மனைவி விஷயமா? ஏன் கரிஷ்மா என்கிட்ட கூட தான் நீ பேசின. நீ தானே சொன்ன மலிஷ்கா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்தான்னா நீ மலிஷ்காவை கஷ்டப்படுற அளவுக்கு பண்ணுவேன்னு சொன்னல. சொன்னியா இல்லையா? ஒரு நிமிஷம் லக்ஷ்மி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ வீட்டுக்கு வந்த. எங்க போன?